ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் கருவாட்டு குழம்பு மட்டும் இல்லை, காய்கறிகளோடு சேர்த்து கருவாட்டு குழம்பு. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் பொரிய விடலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே காரத்துக்காக 4 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக 2 எடுத்துகிட்டு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வேகட்டும். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். மசாலா தூளோட பச்சை ஸ்மெல் நல்லா போட்டும் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக, அதாவது லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துடலாம். இந்த குழம்பு கெட்டியாக இருக்கிறத விட தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதி வந்ததும் கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துடலாம். அவ்வளோதான், இது நல்லா கொதி வரட்டும். டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அதுவும் கிராமத்து ஸ்டைல்லையே. Thank you, friends.